ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸில் என்ன வீடியோ தெரியுமா? ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது நம்ம ஒரு நியூவாக ஒரு புதுமையான ஒரு டிசைன் தான் ப்ரோச்சஸ் டிசைன் நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை பாருங்கள். இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நான் ஒரு ப்ரோச்சஸ் டிசைன் சொல்லித்தர போகிறேன் இல்லையா, அதுக்கு என்ன மெட்டீரியல் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இந்த ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபினிஷிங்கில் இருக்கிற ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த ஃபினிஷிங்கில் இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஃபினிஷிங்கே நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இந்த கலரில் பிங்க் கலரில் லைட் பிங்க் கலரில் நான் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். அது இல்லாமல் இங்கே ஒரு சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் ஒன்றே ஒன்று தான் நான் எடுத்துருக்கேன். நம்ம இந்த மாதிரியான ஃப்ளவர் சீக்வன்ஸ் தெரியல உங்களுக்கு, தக்கியாக இருக்குது பாருங்கள், கோல்டன் கலர் மெட்டாலிக், அந்த ஃபினிஷிங்கில் டபுள் ஷேடிங் வரும் இது. ஸோ அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸும் நான் எடுத்துருக்கேன். லீஃப் சீக்வன்ஸும் அதே போல் தான். ஓகேவா? டபுள் ஷேடிங்கில் வர லீஃப் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீடு எடுத்திருக்கேன். இது டியூப் பீடு ஸ்மாலாக நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதே போல் இந்த பீடு பார்த்திங்கன்னா பெரிய பீடு கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது 2mm இருக்கலாம், இல்லை 3mm பீடு எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மலாக நமக்கு தேவையான நீடில் அண்ட் த்ரெட் இதுதான் இப்போது நம்ம இந்த ப்ரோச்சஸ் டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லீஃப் சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, இது லீஃப்னு சொல்ல முடியாது, இது ஒரு வகையான சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் நீங்கள் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இப்போ அதை அதில் 2 ஹோல்ஸ் இருக்குது. ஓகேவா? 2 ஹோல்ஸில் நீங்கள் ஒரு ஹோல்ஸில் நீங்கள் விட்டு எடுக்கணும். ஓகேவா? நீங்கள் விடும் போது அதில் 2 சுகர் பீட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அது ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் இல்லையா, அதனால் நான் 2 சுகர் பீட் மட்டும் ஆட் பண்ணி இதை நான் போடுறேன். ஓகேவா? பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நடுவில் பாருங்கள், இந்த நடுவில் இதுக்கு நேராக நடுவில் எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம போடணும். ஓகேவா? உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெத்தடில் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அது ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு தான் இந்த பீடை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்ம அதை சொல்லிக் கொடுக்க டைம் கிடையாது, நீங்களும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. வீடியோ கம்மியாக போட்டாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க. ஸோ அதனால் நான் அதை சொல்லித்தரல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு ஒரு லைக் பட்டனை நீங்கள் கொடுங்க. ஓகேவா? இந்த லீஃப்லேயும் நம்ம ஃபினிஷிங் நான் சொன்னேன் இல்லையா, அதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணோம். இதுக்கு நான் சுகர் பீடு கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கு குட்டி பீடு நான் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த சைடு போங்க. இதெல்லாம் வித்தியாசமான முறையில் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணித்தரேன். ஓகேவா? நிறைய வீடியோவில் நான் ஃபுல்லாக புதுமையான டிசைனில் தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் டீச் பண்ணித்தரேன், சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்குங்க. என் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி இதை விட நல்லா டீட்டெயிலாக நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை எனக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். என்னுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் கொரியர் சார்ஜும் நீங்கள் மெட்டீரியல் காசும் நீங்கள் பே பண்ணிடணும். இல்லை என் கிளாஸில் ஜாயின் பண்ணால் நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி அதை டீட்டெயில் கேட்டுக்கிட்டு அதுலேயே நீங்கள் என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி இந்த ப்ரோச்சர்ஸ்
ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஆரி, ஜுவல்லரி மேக்கிங். அதில் வந்து நீங்கள் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மட்டுமே கற்றுக்கினாலும் ஓகே தான். அது வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸில். அழகழகாக நம்ம வந்து ஸ்டோன் வச்சு போடலாம், கிளிப் ஸ்டோன் வச்சு போடலாம். அதே சொல்கிறாங்களே 2 கட், 3 கட், 4 கட்னு அரப்பில் பேங்கிள்ஸ்லாம் வச்சு நம்ம அழகாக நம்ம வந்து போடலாம். ஓகேவா? விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து மறுபடியும் ஒரே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுங்க. இல்லைன்னா நம்ம இந்த மெட்டாலிக் கலர் அந்த ஃபினிஷிங் இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்குங்க. ஓகேவா? கேப் கொஞ்சம் இருக்கட்டும். ஏன்னா இது நம்ம ஃபினிஷ் பண்ணும் போது அப்புறம் நம்மளுக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தள்ளி போனாலும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணி இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து எண்ணாட்டும் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது பக்கத்துலேயே வந்து இங்கே இருக்குது இல்லையா, இது பக்கத்துலேயே ஒரு நீடில் எடுங்க. எடுத்து கீழேருந்து மேலே நீங்கள் குத்தி எடுக்கணும். அது கூடவே ஒரு லீஃப் சீக்வன்ஸ். ஓகேவா? அந்த லீஃப் சீக்வன்ஸ் வந்து சைடாக இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் வந்து நம்ம இந்த சுகர் பீட் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் சேர்க்கணும். கவனமாக பாருங்கள். சுகர் பீடை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லீஃபை வந்து சைடாக நம்ம வந்து குத்தி எடுக்கணும். ஓகேவா? குத்தி எடுத்துட்டேன்னா இது இப்போ இந்த ஃபினிஷிங்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணனா இப்போ இந்த சைடு வந்து இங்கேயும் வந்து இதே போல் குத்துங்க. குத்திட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. பண்ணிவிட்டு இந்த லீஃப் இருக்குது இல்லையா, இந்த லீஃப்லேயே இதை வந்து நீங்கள் குத்தி எடுங்க. ஓகேவா? குத்தி எடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து சுகர் பீட் வந்து ஆட் பண்ணணும். இது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் எப்படி பண்ணுறேன்னு என் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ இது ஃபினிஷ் பாருங்கள். இந்த லீஃபை சைடாக வச்சு இது ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ இது ஃபினிஷிங் பண்ண பிறகு எப்படி அழகாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து நாட் போட்டு கீழே ஃபினிஷ் பண்ணணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது எப்படி நாட் போடணும்னு தெரியும் இல்லையா? தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த நாட் போடுற மெத்தட் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? உங்களுக்கு இந்த ரோச்சஸ் டிசைன் வந்து பிடிச்சி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.